ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல 7வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கு, 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? 9வது உறுப்பு. சரியா? Tn ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a plus n minus 1 into d. அப்படிதானே? அப்போ T9 என்ன வரும் நம்மளுக்கு? T9 னா n-க்கு பதிலா 9 போட போறோம். என்ன வரும்? 9 minus 1 into d ஈக்குவல் டு என்ன போடுவோம்? a plus 8d வரும். சரியா? அதாவது 9ல இருந்து 1 கழிச்சு எழுதுவோம். அப்படிதானே? 9ல இருந்து 1 கழிச்சு எழுதினாலே போதும், நம்மளுக்கு அந்த உறுப்பு கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு அடுத்து 15வது உறுப்புனா T15 என்ன வரும்? a plus 14d வரும். 15ல இருந்து 1 கழிச்சு எழுத போறோம், 14d. சரியா? இப்ப பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல. 9வது உறுப்பின் 9 மடங்கு. 9வது உறுப்பின் 9 மடங்கு. 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம். என்னது? 15வது உறுப்பு என்னது? T15ஓட 15 மடங்கும் சமம். சமம், ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுவும் சமம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் T9க்கும் T15க்கும் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? பிரதிட்டம்னா 9 into a plus T9 என்னது? a plus 8d ஈக்குவல் டு 15 into a plus 14d. இப்போ 9 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 9a plus 8 8 64, 9 8 72d வரும். சரியா? அடுத்து ஈக்குவல் டு இங்க என்னது? 15a பிளஸ் என்னது? 14 into 15, 14 15 பெருக்கல் 210 வரும். சரியா? 210d. இப்ப பாருங்க, இந்த a வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும்? 9a பிளஸ் 72d மைனஸ் 15a மைனஸ் 210d ஈக்குவல் டு 0 வரும். சரியா? இப்ப 9a ல இருந்து 15a கழிச்சோம்னா என்ன வரும்? மைனஸ் 6a. அப்படிதானே? அடுத்து 210ல இருந்து 72 கழிச்சோம்னா என்ன வரும்? 210ல இருந்து 72 கழிச்சோம்னா 10, இங்க ஒரு 0, 10ல இருந்து 2 போச்சுன்னா 8, 20ல 7 போச்சுன்னா எத்தனை? 13. அப்ப 138 வரும். சரியா? என்ன 138? மைனஸ் 138. ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் 138d ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப இந்த 6a அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? பிளஸ்ல வரும். அப்படிதானே? மைனஸ் 138d ஈக்குவல் டு 6a. இதை வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? 24வது உறுப்பின் 6 மடங்கு. 6 மடங்கு என்னது? 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? 24வது உறுப்புனா T24. T24 என்ன வரும் நம்மளுக்கு? உறுப்பு a பிளஸ் 23d வரும். அதாவது 1 மட்டும் கழிச்சு எழுதுவோம். அப்படிதானே? அப்ப a பிளஸ் 23d. சரியா? 24வது உறுப்பின் 6 மடங்கு. 24வது உறுப்பின் 6 மடங்குனா என்னது? 6T24 கண்டுபிடிக்கணும். அதாவது 6 into 6ஓட மடங்கு. 24வது உறுப்பின் 6 மடங்கு. சரியா? அப்ப 6 into T24 நம்மளுக்கு என்ன தெரியும்? a plus 23d ஈக்குவல் டு என்ன வரும்? இது வந்து என்ன? உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 6a plus 23 into 6 என்ன வரும்? 3 18, 8 மீதி 1, 7 12, 13. சரியா? அப்ப 13 138d. சரியா? இப்ப 6aக்கு பதிலா என்ன போட போறோம்னா, இங்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, மைனஸ் 138d. 6aக்கு பதிலா அதை போட போறோம். இப்போ போடுங்க. என்ன வரும்? மைனஸ் 138d பிளஸ் 138d ஈக்குவல் டு என்ன வரும்? 0. இது கேன்சல் ஆயிட்டு 0. என்னத்துக்கு வந்திருக்கு ஆன்சர்? நம்மளுக்கு 6T24க்கு வந்திருக்கு. அதாவது 24வது உறுப்பின் 6 மடங்குக்கு 0ன்னு வந்திருக்கு. அதைத்தானே நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. நம்ம நிரூபிச்சிட்டோம். பாத்தீங்களா? 24வது உறுப்பின் 6 மடங்கு வந்து 0 நிரூபிச்சிட்டோம். அப்போ இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.